இந்த மணல் மற்ற மணலைப் போல் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் சிலர் இங்கே மிகவும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் ஒரு நண்பன் திடீரென்று மரங்கள் உயரமாகிக் கொண்டே போவதை கவனித்தான். இருப்பினும் மரங்கள் வளர்ந்ததால் அப்படி இல்லை. மாறாக அவர்கள் சேற்றில் சிக்கிக் கொண்டனர். பீதி தொடங்கிய உடனேயே சேறு அவர்களின் இடுப்பு வரை வந்துவிட்டது. அந்த பெண் உடனடியாக அனைவரும் படுத்துக்கொள்ளும்படி கட்டளையிட்டாள். இதனால் அவர்கள் மூழ்குவதை மெதுவாக்க முடியும். பிறகு அவள் தன் கால்களை வைத்து சேற்றில் கொஞ்சம் இடத்தை உருவாக்கினாள். அந்த பெண் எப்படியோ வெளியேறினாள். ஜுர்ருரு 29 அனைவரும் அவளை பின்தொடர்ந்தனர். ஆனால் இந்த நபர் படுக்கவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவனுடைய தலை மட்டுமே சேற்றுக்கு மேலே இருந்தது. திடீரென்று ஒரு சிவப்புத் தேள் மெதுவாக அவனை நோக்கி ஊர்ந்து வந்தது. தேள் அந்த ஆணின் தலையில் ஏறியது. இந்த காட்சியால் அனைவரும் பயந்து விட்டார்கள். மேலும் மோசமாக இன்னொரு சிவப்புத் தேளும் அவனைத் தொடர்ந்து வந்தது. அவர்கள் அந்த ஆணின் தலையில் சண்டையிடுவது போல் இருந்தது. இது அந்த மனிதனை இன்னும் பயமுறுத்தியது. ஒரு கணம் அவன் முற்றிலும் அமைதியாகிவிட்டான். அதிர்ஷ்டவசமாக இன்னொரு சிறுவன் அவனுடைய காலை கவனித்தான். அவர்கள் சேர்ந்து அந்த நபரை வெளியே இழுத்தனர். 358 இறுதியாக அந்த நபர்கள் தப்பிக்க முடிந்தது. அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான்.